Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah wa salatu wa salam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Open School. In this video class, we are going to discuss about the NIOS Class 12 Psychology, 4th module, Self and Personality, 17th lesson, Self and Psychological Process. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியில் நம்ம NIOS 12ஆம் வகுப்பு உளவியலுடைய 4ஆம் பகுதியான 17வது பாடத்தில் செல்ஃப் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் நம்மள்கிட்ட உளவியல் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் நமக்குள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப், வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் செல்ஃப்? ஹவு டு யூ வியூ யுவர்ஸ்? நீங்கள் உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈவன் how do you view others? Based on that also, your perception about yourself also can change. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து மட்டும் உங்களுடைய பர்சனாலிட்டி உங்கள் மைண்டில் இருக்காது. நீங்கள் மற்றவங்களை எப்படி பார்க்குறீங்க அதுவும் உங்களுடைய செல்ஃபை அஃபெக்ட் பண்ணும். ஸோ we have different stages of our life. In the different stage, at the starting stage itself, we are able to recognize the voices and facial images of others. In this way, we are able to distinguish between ourselves and others. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே மற்றவங்களுடைய வாய்ஸையும் மற்றவங்களுடைய இமேஜையும் நம்மளால் நினைவில் கொள்ள முடியும். ஸோ நம்ம அப்பயே நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம், நான் யாரு, இது நான், இது மற்றவங்க அப்படின்னு வித்தியாசம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் அவர் லைஃப் ஸ்பேன்: இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட் அண்ட் அடோலசன்ஸ், இயர்லி அடல்ட்ஹுட், மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ். இன் இன்ஃபான்சி வி டெவலப் த கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் வெர்சஸ் அதர். ஸோ நான் யார், மற்றவங்க யார். ஸோ நான் இதுதான் என் உடம்பு, இதுதான் நான், இதுதான் என் மனசு, இது மற்றவங்க. இந்த கான்செப்ட் குழந்தை பருவத்தில் டெவலப் ஆயிரும். ஓகே, இன் 15 to 24 months the child will develop the visual self concept. ஸோ ஒரு 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளேயே குழந்தையோடைய மிரரை பார்த்துச்சுன்னா இது என்னுடைய ஃபேஸு, இது மற்றவங்க ஃபேஸு அப்படின்னு அடையாளம் காண முடியும். பட் இன் தி ஸ்டேஜ் they don't have clear self awareness. அவங்கள பற்றி முழுமையான தகவல் அவங்களுக்கு இந்த வயசில் இருக்காது. they will have the better representation only at 4 to 5 years of age. 4லிருந்து 5 வயசு ஆகும்போது தான் அவங்கள பற்றியான ஒரு முழு அடையாளம் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் சைல்ட்ஹுட் அண்ட் அடோலசன்ஸ். அடோலசன்ஸ்னா டீனேஜ் பருவம். In this stage, the searching of their identity is the main goal of this stage. அதாவது இந்த காலத்தில், இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடையாளம் என்ன அதை தேடுறதுலையே இந்த பருவம் முடிஞ்சிடும். ஸோ there will be identity crisis. Identity crisis means they don't know who they are. அவங்க யார் அப்படிங்கிறத அவங்களுக்கே குழப்பமா இருக்கும். அவங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதுலையே டீனேஜ் பசங்களுக்கு அந்த பருவம் முடியும் போது அவங்களுக்கே அந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த இயர்லி அடல்ட்ஹுட் ஸ்டேஜ் they will have the dilemma of intimacy as well as isolation. Intimacy means they always want to be very close with others, or sometimes they may be alone. ஸோ இந்த பருவத்தில் அவங்க ரொம்ப மற்றவங்களோட க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது அந்த டீனேஜ் பருவம் முடிஞ்சு அந்த பருவம் முடிஞ்சு அடுத்த பருவம் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த பருவத்தில். ஸோ இஃப் தே ஆர் அலோன் தே வில் சஃபர் வெரி மச். இன் த மிடில் ஏஜ் தே வில் சஃபர் த டைலமா ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். இந்த பருவத்தில் அவங்க நிறைய உழைக்க ஆசைப்படுவாங்க, ஆனால் சம்டைம்ஸ் அவங்களால முடியாமல் போகும். ஸோ ஜெனரேட்டிவிட்டின்னு சொன்னால் நிறைய உழைக்கிறது, ஸ்டாக்னேஷன்னா உழைக்க முடியாமல் முடங்கி போகிறது.
So that's why in this stage they will have the midlife crisis. In the old age, they will have the problem of integrity versus despair. Integrity means if they feel happy about their whole lifespan, that is integrity. If they feel very hopeless about themselves, that is despair. ஸோ அவங்க வாழ்க்கை வாழ்ந்ததை வச்சு அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா, if they are happily spending with others, that is integrity. So if they are hopeless, that is despair. Next, so whenever you have something before us, automatically you can't control. Okay, so even you have to control your smoking habits if you have, and you have to control your food habits if you are very obese, or you have to control your anger or unaccepted behavior. அதாவது நம்ம முன்னாடி ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா நம்மளால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் கெட்ட விஷயங்கள், அது பிடிப்பதாக இருக்கலாம், இல்லது நீங்கள் குண்டா இருந்தீங்கன்னா உங்கள் சாப்பிட்ற ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை தப்பான பிஹேவியராக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் ஹேஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ். த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் பெர்ஃபார்மிங் எ டாஸ்க். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், if you want to teach your child to control the anger, you have to prepare your child for provocation. ஸோ உங்கள் குழந்தை கோவப்பட்டு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு தயார்படுத்துங்க. இட் மே பி ஆஃப் ரிஹர்சல், இட் மே பி ஆஃப் பிளே, ஆர் இட் மே பி சம்திங் லைக் ஜஸ்ட் இமேஜினரி பார்ட். ஸோ அவங்க கோவப்பட்டு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவங்களுக்கு கொடுத்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக் கொடுங்க. தான் பெர்ஃபார்மிங் எ டாஸ்க். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவுட்கம். ஸோ அந்த செயலை நீங்கள் மானிட்டர் பண்ணணும், அது எந்த அளவுக்கு சிறந்த முறையில் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், யூ ப்ளீஸ் மேக் யுவர் சில்ட்ரன் ஃபேஸ் த டிஃபிகல்ட்டி, கன்ஃபரண்ட் த டிஃபிகல்ட்டி. அந்த டிஃபிகல்ட்டியை அந்த குழந்தைய ஃபேஸ் பண்ண வைங்க. this is the second stage. Third stage, self evaluation. Self evaluation means you have to evaluate yourself. Okay, so you have to check yourself how well you are coping with the provocation. நீங்க எந்த அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கறத நீங்களே செக் பண்ணணும். And then self reinforcement, based on the outcome that you measured about yourself, you have to give reward or punishment based on your performance. நீங்க எந்த அளவுக்கு சிறந்த முறையில் பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நீங்க பரிசீலிச்சு உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்கங்க. சப்போஸ் உங்களை நீங்க சரியா பண்ணலன்னு சொன்னா, அந்த கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னா, அதுக்கான சரியான விஷயத்தை நீங்க சரியா பண்ணுங்க. இதுதான் செல்ஃப் கண்ட்ரோலுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த செல்ஃப் டாக்கிங். The self-talking is one of the good method for self-control. So this technique is called as self-instructional training. So in this also there are various stages. First you have to identify the problem. Next you have to ask yourself why this problem arises, how this problem can be solved. Next you have to give the proper attention to solve the problem. After giving the proper attention to solve the problem, you have to do the self-reinforcement. Reinforcement means you have to give reward for your achievement. After reinforcement, you have to correct your method. So, self-instruction training na உங்கள்கிட்ட நீங்களே பேசி உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்றதுதான் செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நீங்களே விசாரிக்கணும். இன்ட்ரோகேட், நீங்களே விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு அந்த பிரச்சனையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அட்டென்ஷன் கொடுங்க. கவனம் செலுத்தி பிறகு அதை சிறந்த முறையில் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த விஷயத்தை சீர்திருத்தம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை நீங்களே பாராட்டிக்கங்க. உங்களை நீங்க பாராட்டிட்டு அதுல ஏதாவது குறைகள் இருந்தா அதை நீங்க செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்கங்க. நீங்களே உங்களை நீங்க சீர்திருத்தம் செஞ்சுக்கங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் we are going to see what is right, what is wrong. That is morals.
ஸோ எது சரி எது தவறு அப்படிங்கிறதான் மாரல்னு சொல்றோம். ஸோ while we are considering moral, we often take others perspective. ஸோ மற்றவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கறதுனால மொராலிட்டியை பத்தி உங்களுடைய கண்ணோட்டம் அப்படி மாறிக்கிட்டே இருக்கு, அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இனிஷியலி as per the Piaget, initially in our early childhood stage, we define the morality based on the rules. That is called as morality of constraint. Later, we can define the morality based on the intention. That is called as morality of cooperation. நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எது சரி எது தவறுன்னு முடிவெடுப்போம். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் மாறக்கூடியது. எது சரி எது தவறுங்கிறது நம்மளுடைய நோக்கத்தை பொறுத்து தான் இருக்கு, நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து தான் இருக்கு. இதுதான் மொராலிட்டி ஆஃப் கோஆபரேஷன். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்ஜெக்டிவ் moral orientation and subjective moral orientation. Objective means the morals are based on the rules. Subjective means morals are based on the intention. And there is a theory developed by Kohlberg for the moral principles. ஸோ மோரல் பிரின்சிபல்ஸ்க்குன்னு ஒரு தியரி இருக்கு. யார் தியரி இருக்கு? கோல்பர்க் கூட தியரி இருக்கு. இந்த கோல்பர்க் தியரி நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, there are 3 different stages of in our life that defines the morality in our life. நம்ம வாழ்க்கையில எது சரி எது தவறு முடிவெடுக்கிறதுல பல நிலைகள் இருக்கு. அதுல 3 நிலைகள் இருக்கு: ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். ஓகே, இன் ப்ரீ கன்வென்ஷனல், that is age 3 to 7 years of age, we define our morals based on the reward and punishment. நமக்கு என்ன பரிசு கிடைக்கும், நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும், இதை வச்சு தான் நமக்கு மோரல் ரீசனிங் இருக்கும். எந்த ஸ்டேஜில்? ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜில். எந்த ஏஜ்? 3 to 7 years of age. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8ல இருந்து 13 வயசுல பார்த்தீங்கன்னா நம்ம மோரல் ரீசனிங், எத்திக்ஸ், நம்ம ரூல்ஸை வச்சு பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், நமக்குன்னு எத்திக்ஸ் மைண்ட் வச்சிருப்போம். அதுதான் போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இதை பேஸ் பண்ணி நமக்கு மாரல்ஸ் இருக்கும். இந்த ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ், there are first 2 stages are there. In first stage, we define our moral for avoiding the punishment. நம்ம பனிஷ்மெண்ட் வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம மாரல்ஸை டிஃபைன் பண்ணுவோம். நமக்கு எதனால பனிஷ்மெண்ட் வருதோ அதை பண்ண மாட்டோம், ஏன்னா அது தப்புன்னு வழங்கி வச்சிருப்போம், ஏன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இன் செகண்ட் ஸ்டேஜ், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். பேஸ்ட் ஆன் அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வி டிஃபைன் அவர் மாரல்ஸ். நமக்கு என்ன தேவைப்படுதோ அது சரின்னு வழங்கி வச்சிருப்போம், நமக்கு என்ன தேவைப்படாதோ அது தப்புன்னு வழங்கி வச்சிருப்போம். தென் வி ஹாவ் கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இன் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் we have the attitude called good attitude for getting the good name from others. We may define the morals. மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி நம்ம சில விஷயங்களை நல்லது கெட்டது முடிவு பண்ணி வச்சிருக்கோம், குட் பை ஆட்டிடியூட். அண்ட் தென் லா அண்ட் மாடர்ன் மாராலிட்டி. We define the morals based on the law, based on the rules. ஸோ ரூல்ஸ் பிரகாரம் எது சரி எது தவறுன்னு இந்த 4th ஸ்டேஜ்ல நம்ம முடிவு பண்ணியிருப்போம். இன் 5th ஸ்டேஜ், based on the society's expectations, we define morals. இந்த சமூகம் நம்மள்ட்ட எது எதிர்பார்க்குதோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், சோசியல் கான்ட்ராக்டை முடிவு பண்றோம், அதாவது சோசியல் மாரல்ஸை முடிவு பண்றோம். தென் பேஸ்ட் ஆன் அவர் ஓன் பிரின்சிபல், நமக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் சமுதாயம், அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு சரி தவறுன்னு இருக்கும், நமக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். அந்த கொள்கை கோட்பாடை வச்சு நம்ம சரி தவறு முடிவு பண்றதான் a last stage, 6th stage. This is the 6th stage of the Kohlberg's moral theory. So you can see the Kohlberg arranged the principles in the hierarchy. Next, there is a famous psychologist called Gilligan. He held that the role of family is very, very important in our psychological process. For example, the family only insists the boys to be very independent and achievement oriented and girls to maintain the womanhood and femininity. ஸோ ஃபேமிலி தான் பாய்ஸுக்கு ரொம்ப சுதந்திரமா நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது, பெண்களுக்கு அந்த பெண்மைத்தன்மையோட வீட்டை பார்த்துக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியை கொடுக்குது.
Next, in our society, there are some behavior considered pro-social behavior. இந்த சமூகத்துக்கு ஏத்த ஒரு behavior pro-social behavior சொல்றோம். And that also have various stages. In the first stage, we develop our sense of self. Okay. In second stage, egocentric thinking. We think about ourselves based on our perception. We help others. நமக்கு எது நல்லதுன்னு படுதோ, நமக்கு நல்லதுன்னு படுறதை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அதில் மற்றவங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம். இது ஈகோசென்ட்ரிக் திங்கிங். அண்ட் ஸ்பெசிபிக் எம்பத்தி. We will show empathy only based on some reasons. மற்றவங்க மேல நம்ம எப்படி இறக்கம் காட்டுவோம்னா, நம்ம ஒரு சில காரணங்களை வச்சு இறக்கம் காட்டுவோம். அண்ட் the fourth stage is empathy. In we will show empathy unconditionally. ஸோ எந்த ஒரு காரணம் இல்லாம மற்றவங்க மேல நல்ல விஷயங்களை நம்ம செய்யறது தான் எம்பத்தி. And there are also some other behaviors that is not acceptable to the society. There is very bad habits. சண்டை போடுறது, தப்பான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சமுதாயத்துக்கு எதிரான பழக்க வழக்கம். இந்த பழக்க வழக்கத்தை கைடன்ஸ் மூலமா, கவுன்சிலிங் மூலமாக, அல்லது நல்ல ஃபேமிலி சப்போர்ட் மூலமாக, ஸ்கூல் சப்போர்ட் மூலமாக நாம் சீர்திருத்தம் செய்யலாம். இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.